அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் அருகே மழை வெள்ளத்தில் துண்டான சாலை சீரமைக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். தற்போது வரை சாலை சீரமைக்கப்படாததால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஒரு மாதத்திற்கு மேலாகியும் சாலை சீரமைக்காமல் உள்ளதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். தூத்துக்குடியில் பெருமழையால் ஏற்பட்ட பல்வேறு சேதங்களை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் அலுவலகம் இருக்கக்கூடிய சாலையிலேயே சாலை 2 துண்டாக ஆனது. இந்நிலையில் ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் தற்போது வரை சாலை சீரமைக்கப்படாததால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், வணக்கம். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இது போன்ற அதாவது சாலைகளாகட்டும் இல்ல மற்ற இடங்கள்ல பணிகளை முடிப்பதற்காக அந்த ஒப்பந்தங்கள் விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது வரைக்கும் சாலைகளை ஏன் இன்னும் சீரமைக்கவில்லை? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம் மௌனிகா. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மாதத்திற்கு மேலாகியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை மழை வெள்ளத்தில் சேதமாகி ஒரு மாதமாகியும் சீரமைக்கப்படாததால் அந்த பகுதியில் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன் அந்த சாலையை சீரமைக்க அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு மற்றும் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு பல்வேறு பொதுமக்கள் இயல்பாற்றில் இறந்தனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் மாவட்டத்தில் தூத்துக்குடி மற்றும் ஏரல், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு சேதமாகின. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள அந்தனேரபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலை கடந்த 17, 18 தேதி துண்டிக்கப்பட்டு 4 நாட்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்காலிகமாக அந்த பகுதியில் இணைப்பு சாலை அமைக்கப்பட்டு அதன் வழியாக போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதலில் அந்த பகுதியில் மின் விளக்குகள் மற்றும் ஒளிரும் விளக்குகள் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருந்ததால் அந்த பகுதியில் விபத்து ஏற்படாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மின் விளக்குகள் இரவு நேரங்கள் எரியாத நிலையிலும் ஒளிரும் சிகப்பு தடுப்பு வேலிகள் முறையாக வைக்காத காரணத்தினாலும் மேலும் அந்த பாதுகாப்பு பணியில் யாரும் ஈடுபடாத காரணத்தால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இருசக்கர வாகனத்தில் வருவோர் நேராக சாலை உள்ளே சென்று 20 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டு வருவதாகவும், எனவே அந்த பகுதியில் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. ஏற்கனவே இந்த பகுதி மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசியல் கட்சி முகமான நிலையத்தில் செல்லும் வழியாக இருப்பதால் அவர்கள் யாரும் ஒரு மாதமாகி இதுவரை அந்த தேசிய நெடுஞ்சாலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பெரும் விபத்து முன் ஏற்படும் முன் தவிர்க்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மோனிகா, கள தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.